தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுனே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வரைந்து வரைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டை வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளை புதிய சபை திறப்பு விழா மிக சீரும் சிறப்புமாக நேற்றும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அருளாளர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளையானது நீண்ட காலமாக முயற்சி எடுத்து இப்பொழுது ஒரு குறுகிய காலத்திலே ஒரு அற்புதமான சபையை இங்கே தோற்றுவித்திருக்கிறார்கள். நான் ஓராண்டுகளுக்கு முன்னாடி வருகின்ற பொழுது நமது ஆன்மநேய சகோதரர் ஜெயபாலன் ஐயா அவர்களும் கீதாநிதி அவர்களும் இந்த சபையை எப்படி ஆரம்பிப்பது, அறக்கட்டளை இருப்பவர்களெல்லாம் ஒன்றும் துணையாக செயல்படுவது போல் தெரியவில்லை, என்ன செய்வது என்று புரியாமல் வேதனையுடன் கண்ணீர் மல்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், கட்டடம் அமோகமாக வளரும். ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், அந்த இடத்திலே தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு ஜீவகாருண்ய பணி செய்ய வேண்டும். அந்த ஜீவகாருண்ய பணி நடக்க நடக்க கட்டடம் தன்னைத்தானாக வளர்ச்சி பெறும் என்று சொன்னேன். அதேபோல் அவர்கள் துணிச்சலாக யார் வந்தாலும் வராவிட்டாலும்
செவ்வன செய்வோம் வள்ளல் பெருமான் தோன்றா துணையாக இருப்பார் என்று கருதி சிறப்பான முறையிலே செயலாற்றினார்கள். அது குறுகிய காலத்திலே இன்று வானுயர உயர்ந்து நிற்கின்றது. இதற்கெல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெருங்கருணை தான் காரணம் என்று கூறிக்கொண்டு, நாம் இப்பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? மனிதனாக பிறந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? ஏன் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம்? மனித பிறப்பு இன்று மட்டுமா தோன்றியது? பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித பிறப்பானது பிறந்து பிறந்து இறந்து இறந்து மாண்டு கொண்டே இருக்கின்றோம். பல மார்க்கங்கள் இங்கே உலகம் எங்கும் இருக்கிறது. எல்லாமே ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகிறது. சன்மார்க்கம் முன்னாடி இருக்கிறது, இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது, இந்து மதத்திலே பலவிதமான மார்க்கங்கள் இருக்கிறது, பௌத்த மதத்திலே அது மார்க்கமாக சொல்லப்படுகிறது. இப்படி உலகெங்கிலும் மார்க்கங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தினால் நாம் அடைந்த லாபம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த லாபமுமே நமக்கு கிடைத்ததாக வரலாறுகள் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட காலத்தில்தான் இந்த உலகை படைத்த இறைவன், இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற இறைவன், மாபெரும் சக்தி வாய்ந்த பேர் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி இந்த உலக மக்களை திருத்த வேண்டுமானால் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்க வேண்டும். இதுவரையில் இருந்த மார்க்கங்கள் மனித சமுதாயத்தை நல்வழியிலே கொண்டு செல்லவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை, புதிய மார்க்கத்தை ஒன்றை உருவாக்கி அதன் வழியாக இந்த உலக மக்களை திருத்த வேண்டும் என்ற பேர் ஆவல் கொண்டுதான் 1823ஆம் ஆண்டு இந்த உலகத்தை திருத்துவதற்கான ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பி வைக்கிறார். அந்த ஆன்மாதான் மருதூரிலே உதிக்கிறது. ராமையா சின்னம்மையா அவனுடைய வாழ்ந்த இல்லமான மருதூரிலே உதித்து உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு பேர் ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அகம் கருத்து புறம் வெளுத்து கொண்டிருக்கிறது. ஏன் அகம் கருத்து இருக்கிறது, புறம் வெளுத்து இருக்கிறது? அகத்தை கருக்க வைத்து விட்டார்கள், புறத்தை வெளுக்க வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலக மக்கள் உண்மை தெரிந்து கொள்ளாமல் கடவுள் என்ற பெயரிலே சமுதாயத்தை அழித்து கொண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நல்வழியில் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆணையிடுகிறார். யார்? இறைவன். இறைவன் இட்ட ஆணையை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்று என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்கிறார். வள்ளலார் வந்தனுடைய நோக்கம் சாதாரணமான நோக்கம் அல்ல. வள்ளலார் ஆரம்பித்த சங்கம் மற்ற சங்கங்கள் போல் சங்கம் அல்ல. ஏனென்றால் எனக்கு கொடுத்த தலைப்பு சன்மார்க்கத்தின் அவசியம். இன்றைய காலகட்டத்திலே மனிதன் எல்லா மார்க்கங்களிலும் சென்று அலைந்து 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 அழிந்து கொண்டிருக்கின்றான். அந்த மனித அழிவை தடுத்து நிறுத்தி மேல் நோக்கி செல்வதற்கு, மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் நான் என்று சொல்லுகிறார் வள்ளலார். ஏனென்றால்
இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்று ஒரு வார்த்தை போடுவார். இகம் என்றால் என்ன, பரம் என்றால் என்ன? நம்முடைய சமய மதங்கள் எல்லாம் பரலோகத்திலே சென்று பேரின்ப வாழ்வு வாழலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது முடியக்கூடிய காரியமா, நடக்கக்கூடிய காரியமா, இதுவரையில் நடந்து இருக்கிறதா என்றால் வரலாறுகள் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், பரம் என்பது நீ காண முடியாதப்பா. பரத்திலே இருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்றால் நீ பரத்தினுடைய தன்மைக்கு நீ மாற வேண்டும். இறைவன் தன்மைக்கு எப்பொழுது நீ மாறுகிறாயோ அப்பொழுதுதான் இறைவனை காண முடியுமே தவிர இறைவனை நீ சாதாரணமாக காண முடியாது. நம்முடைய சமய மதங்கள் எல்லாம் சொர்க்கம், வைகுண்டம், கைலாயம் என்று பலவிதமான வழிகளை காட்டியிருக்கிறது. எங்கே இருக்கிறது சொர்க்கம் தெரியாது, எங்கே இருக்கிறது நரகம் தெரியாது, எங்கே இருக்கிறது வைகுண்டம் தெரியாது. ஆனால் தெரியாததை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வள்ளல் பெருமான் சொல்லுவார், அதையெல்லாம் நீங்கள் காண முடியாதப்பா, அப்படி ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுதே இந்த இகத்திலே பரத்தை பெற வேண்டும். நீ மனிதனாக வாழுகின்ற பொழுதே மனிதனுடைய வாழ்க்கையை பரமாக மாற வேண்டும். பரமாக மாற வேண்டும் என்றால் என்ன? மனிதன் உயர்ந்த அறிவு படைத்தவன். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. கடவுளுக்கு இருக்கக்கூடிய அறிவை மனிதன் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இதனால்தான் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? செத்த பின் வைகுண்டம், கைலாயம், சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் இறந்தால் அவன் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது, கைலாயத்துக்கும் போக முடியாது. மரணம் அடைந்தால் அவனுக்கு பிறப்பு நிச்சயம் உண்டு. மரணம் அடையாமல் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். நாம் எல்லாம் சொல்லுகின்றோம், நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிந்துவிட்ட பிறகு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று, கைலாயத்திற்கு சென்று விடலாம் என்று. அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாமே இந்த உலகத்தில் இங்கேயே இருக்கிறது. சொர்க்கமும் நம்ம உடம்புதான், கைலாயமும் நம்ம உடம்புதான், வைகுண்டமும் நமது உடம்புதான். உடம்புக்குள் இருக்கக்கூடிய உத்தமனை காணாமல் நீங்கள் எங்கு சென்றாலும் வேலைக்கு ஆகாது. இதையெல்லாம் சமய மதங்கள் நமக்கு ஒரு தவறான செய்தியை காட்டிவிட்டது. அதைவிட இன்னும் ஒரு கொடூரமானது என்னவென்றால், கடவுள் யார் என்பதை நமக்கு இதுவரையில் யாரும் சரியாக சொல்லவில்லை. கடவுளை இதுவரைக்கும் நீங்கள் யாராவது சரியான உண்மையான கடவுள் யார் என்று சொல்லியதாக வரலாறுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆயிரக்கணக்கான கடவுள்கள் நாட்டிலே இருக்கிறது. மதத்திற்கு ஒரு கடவுள், சமயத்திற்கு பல கடவுள். இப்படி கடவுளுடைய பெயரை எடுத்துக்கொண்டால் ஏட்டிலே எழுத முடியாத அளவிற்கு பெயர்கள் இருக்கிறது கடவுளுக்கு. இதிலே எந்த கடவுள் உண்மையான கடவுள், எந்த கடவுள் பொய்க்கடவுள் என்பதை எப்படி சிந்திப்பது? இஸ்லாம் மதம் ஒரு கடவுளை சொல்லுகிறது, கிறிஸ்தவ மதம் ஒரு கடவுளை சொல்லுகிறது, பௌத்த மதம் ஒரு கடவுளை சொல்லுகிறது, இந்து மதத்திலே ஆயிரக்கணக்கான கடவுள்களை சொல்லுகிறார்கள். நீங்கள் எந்த கடவுளை பின்பற்றினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? நம்ம எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், கடவுளை நினைங்கள், கடவுளை இடைவிடாது துதியுங்கள் என்று. எந்த கடவுளை துதிப்பது, எந்த கடவுளை விடுவது? ஏனென்றால் நம் உலகம் முழுவதும் கடவுளுக்கு கட்டடங்கள் கட்டி எழுப்பிவிட்டார்கள் வானுயரத்திலே. எல்லா மதங்களுமே எல்லா நாடுகளிலும் இருக்கிறது கடவுள். கடவுள் வாழ்வதற்காக கட்டிடங்கள் நிறைய இருக்கிறது. அந்த கட்டடங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா என்று தேடுங்கள். எந்த கட்டடங்களிலும் கடவுள் இருக்க மாட்டார். வள்ளலார் அதனால்தான்
கோயில் என்று கட்டவில்லை, சர்ச்சு என்று கட்டவில்லை, மசூதி என்று கட்டவில்லை. வள்ளல் பெருமான் வடரியிலே என்ன கட்டினார்? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று பெயர். அதற்கு சபை என்று பெயர் வைத்தார். ஆலயம் என்று பெயர் வைக்கவில்லை, கோயில் என்று பெயர் வைக்கவில்லை, பிரமிடு என்று பெயர் வைக்கவில்லை, சர்ச்சு என்று பெயர் வைக்கவில்லை, மசூதி என்று பெயர் வைக்கவில்லை, சபை என்று பெயர் வைத்தார். சபை என்றால் என்ன? சபை ஏன் பெயர் வைக்க வேண்டும்? சபை என்பது நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனன். இறைவனை தேடி 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 அலைந்தார் வள்ளலார். ஆரம்பத்திலே இருந்து தன்னுடைய 47வது வயது வரையில் அவர் தேடாத கடவுள்கள் கிடையாது, பாடாத பாடல்கள் கிடையாது, பாடாத தெய்வங்கள் கிடையாது. தேடினார் தேடினார், தேடிக்கொண்டே இருந்தார். அவருக்கு கடவுள் தென்படவில்லை. இறைவா, மதங்கள் சொல்லிய கடவுள், சமயங்கள் சொல்லிய கடவுளையெல்லாம் அவர்களை விட உயர்ந்த பாடல்களாக பாடி, அவர்களை விட ஒரு சிறந்த விரதங்களை எல்லாம் கடைபிடித்து தேடினேன். ஆனால் உன்னுடைய உருவம் எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த சோதனை? அந்த கடவுள் யார் என்பது தெரிந்தால்தான் இந்த உலக மக்களுக்கு காட்ட முடியும். இப்பொழுது வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் உண்மையான கடவுள்களா என்று இறைவனிடத்திலே கேட்கிறார் வள்ளலார். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், மகனே, உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுபவர்கள், சொல்லக்கூடிய கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் கூட என்னுடைய நாமத்தை உச்சரிக்கவில்லை, என்னை அறிமுகப்படுத்தவில்லை. எல்லாமே தத்துவங்களை கடவுளாக படைத்திருக்கின்றார்கள். தத்துவங்கள் என்றால் என்ன? தத்துவம் என்பது ஜடம் என்பது பொருள். உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் கடவுள்களாக படைத்திருக்கின்றார்கள். இதைத்தான் திருமூலரும் சொன்னார். உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், தெல்ல தெளிந்தவனுக்கு சிவலிங்கம் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்குன்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா யார் என்று சொல்லவில்லை. கடவுள் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு காட்டாததற்கு மிகவும் வேதனைப்படுகிறார். யார்? வள்ளலார் அல்ல, இந்த உலகத்தை படைத்தவர். அந்த உலகத்தை படைத்த இறைவனைத்தான் வள்ளலார் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து விட்ட பிறகுதான் இந்த உலக மக்களுக்கு உன்னை நான் அறிமுகப்படுத்த வேண்டுமே. எப்படி அறிமுகப்படுத்துவேன்? இந்த மக்களுக்கு உன்னுடைய உருவத்தை காட்ட வேண்டுமே. எப்படி காட்டுவது? பயப்படாதே, முதலிலே நான் சொல்வதை கேள். என்ன சொல்றார்? என்னானது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமாக தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து தரும சாலையிலே வா என்றான் தான். நீ உண்மையான கடவுளை இந்த உலக மக்களுக்கு காட்ட வேண்டுமானால் முதலிலே நீ ஒரு தர்மசாலையை ஆரம்பி என்று சொல்லுகிறார். ஆனால் வள்ளல் பெருமான் 1867 வைகாசி 11 வடலூர் பெருவடியிலே ஒரு தர்மசாலையை கட்டுகிறார். தர்மசாலை கட்டுகின்ற பொழுது நாடு எப்படி இருந்தது? பஞ்சம், பட்டினி, வறுமை, வெள்ளையனுடைய ஆதிக்கமான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பசித்தவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாமல் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலக மக்களுக்கு நீ என்னை முதலிலே அறிமுகப்படுத்த வேண்டாம் மகனே, நீ முதல் உணவு கொடுத்து இந்த உலக மக்களுடைய பசியை தீர்த்து விட்ட பிறகு உனக்கு நான் என்னுடைய உருவத்தை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல அவர் ஏற்றி வைத்த அந்த தர்மசாலை
இன்னும் வடலூர் பெருவழியிலே அந்த ஏற்றிய அடுப்பு அணையாமல் இன்றும் பசி அரக்கனை கொன்று கொண்டிருக்கிறது. பசியின் என்ற தேளை அடக்கி கொண்டுள்ளது. பசி என்ற பாம்பு என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் கடவுளை தேடுவதற்கு முன்னாடி உயிருள்ள ஜீவர்களுடைய பசியை போக்குங்கள் என்று சொன்னார் வள்ளலார். இறைவனை நீ காண முடியாது, இறைவனை நீ எங்கும் தேடி அலைய முடியாது. ஏனென்றால் இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான். எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய இறைவனை காண்பதை விட்டுவிட்டு நீ ஆலயங்களிலே இல்ல வேறு விதமான வழிபாட்டு முறைகளிலே இறைவனை காண முடியுமா என்றால் காண முடியாது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் இறைவனை காண வேண்டுமானால் முதலிலே நீங்கள் கருணையோடு இருங்கள், தயவோடு இருங்கள், அன்போடு இருங்கள் என்று சொன்னார். சொல்லியது மட்டுமல்ல, இந்த உலக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற தர்மசாலை ஆரம்பித்து அந்த தர்மசாலை இன்று உலக மக்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து வள்ளலாரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இனி என்னை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ ஒரு சங்கத்தை ஆரம்பி என்று சொல்லுகிறார். என்ன சங்கம்? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைக்கிறார். இதற்கு முன்னாடி சமயங்கள் சொல்லியது போல சமய வழிபாட்டிலே இருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் வேத சன்மார்க்க சங்கம் என்று வைத்தார், ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என்று வைத்தார். ஆதலால் இறைவனையும் காண முடியவில்லை, ஜீவகாருண்யமும் செய்ய முடியவில்லை. தர்மசாலை ஆரம்பித்து விட்ட பிறகு சங்கத்தை ஆரம்பித்து அடுத்தது சபையை ஆரம்பி என்று ஒரு கட்டளை இடுகிறார் இறைவன். 1872 சத்திய ஞான சபையை வடலூரிலே நிறுவுகிறார். வடலூரிலே நிறுவிவிட்ட பிறகு அங்கு என்ன கடவுளுக்கு வழிபாட்டு முறை என்பதை மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். ஆனால் வள்ளலாருடன் இருந்த மக்கள் சமய மதங்களிலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்ததால் வள்ளலார் சொன்ன உண்மையை அவர்களால் ஜீரணம் செய்ய முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. வடலூர் பெருவெளியிலே எண்கோண வடிவமாக ஒரு சபையை கட்டுகிறார். ஒரு கோணம் அல்ல, எண்கோணம் என்று அதற்கு பெயர். எண்கோணம் என்ற சபை ஏன் கட்ட வேண்டும்? சிந்திக்க வேண்டும். 8 திக்குகள் இந்த நாட்டிலே இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, எத்தனை 8 திசைகள். 8 திசைகள் உள்ள உலக மக்கள் வந்து கண்டுகளிக்கக்கூடிய இடமாக இது இருக்க வேண்டும். 8 திக்கு மக்களும் வந்து இங்கே வழிபாடு செய்ய வேண்டும். இங்கே ஜாதி, சமய, மதம், இனம், நாடு என்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்டரை போட்டு எண்கோண வடிவமாக அந்த சபையை கட்டி அங்கே என்ன வைக்கிறார்? ஜோதியை வைக்கிறார். என்ன ஜோதி தெரியுமா? அதுக்கு ஞான ஜோதின்னு பேர். அருள் ஞான ஜோதி. அந்த அருள் ஞான ஜோதி எங்கே வைக்கிறார்? சபையினுடைய சென்ட்ரல் பீடம் மத்தியில். அதற்கு ஞான சிங்காதன பீடம்னு பேர். அந்த ஞான சிங்காதன பீடம் என்பது ஒரு மேடை. அந்த மேடை மேல் தாமரை இதழ் போன்ற ஒரு மலர் இருக்கும். அந்த மலருக்குள்ளே ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் அருட்பெருஞ்சோதி என்று பெயர். அந்த மொக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியானது எதனிடத்திலே தொடர்பு கொள்ளாது. இது எப்படி அப்பா கண்டார் வள்ளலார்? எல்லா ஆன்மாக்களும் இருக்கக்கூடிய இடம் சத்திய ஞான சபை என்று பெயர்.
எல்லா ஜீவர்களுடைய உடம்பிலே உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சென்டர் பாயிண்ட் அங்கே ஒரு மேடை இருக்கிறது. அதற்கு ஞான சிங்காதன மேடை என்று பெயர். எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இடம். அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அந்த மேடை மேல் ஒரு தாமரை இதழ் போன்ற ஒரு இதழுக்குள்ளே ஒரு சிறு ஒளி இருக்கிறது. அந்த சிறு ஒளியானது எதனிடத்திலும் தொடர்பு கொள்ளாது. அது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருப்பது. உங்க உடம்பிலும் அப்படித்தான், என் உடம்பிலும் அப்படித்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவர்களுடைய உடம்பிலும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள்ளொளிதான் கடவுள் என்று கண்டார் வள்ளலார். இந்த ஆன்மாவினுடைய உள்ளொளியை யார் காண்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அருட்பெருஞ்சோதி என்ற அந்த பேரொளி கண்களுக்கு புலப்படும். அப்ப இந்த ஒளியை எப்படி பெறுவது, எப்படி காண்பது? ஐயா அழகாக சொன்னார்களே, யோகத்தினால் காண்பதா, தவத்தால் காண்பதா, தியானத்தால் காண்பதா, ஆலய வழிபாட்டால் காண்பதா, அங்க பிரதட்சணை செய்வதால் காண்பதா, உயிர்கொலை செய்வதால் காண்பதா, தெய்வங்களை எல்லாம் வர வருவதால் காண்பதா என்றால் எதனாலையும் காண முடியாது. ஏனென்றால் நம்முடைய மக்கள், சமயங்கள், மதங்கள் நமக்கு காட்டிய வழிகள் அத்தனையுமே தவறான வழி என்று வள்ளலார் சொன்னார். மனிதர்களே, இறைவனை காண்பதற்கு தெய்வ வழிபாடு மட்டும் போதாது. மிக தெளிவாக சொல்லுகிறார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கடிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று சொன்னார் வள்ளலார். இறைவா, என்னுடைய ஆன்மாவை நான் பார்த்து விட்டேன். இந்த உலக மக்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தெய்வ வழிபாட்டினாலேயே உருண்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்கள் கடவுளை காட்டுமா என்றால் காட்டாது. எது காட்டும்? இயங்குகின்ற பொருளில் எல்லாம் இறைவன் இருக்கின்றார். இயங்காத பொருளில் இறைவன் இல்லை என்று சொன்னார் வள்ளலார். இயங்குகின்ற பொருள் என்றால் என்ன சார்? இயங்காத பொருள் என்றால் என்ன? ஏன்னா நம்ம சமய மதங்கள் சொல்லி இருக்கிறது, கல்லிலும் மண்ணிலும் செம்பிலும் கடவுள் இருக்கிறார். வள்ளல் பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இயங்கவில்லை. கடவுள் இருந்தால் அது இயங்க வேண்டும். அப்போ எங்கே இருக்கிறார் கடவுள்? இயங்குகின்ற பொருளில் எல்லாம் கடவுள் இருக்கிறார். அப்படின்னா என்ன சார்? உயிருள்ள பொருள்கள் எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். உயிர் இல்லாத இடத்தில் கடவுள் இல்லை. எல்லாமே அணுக்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களால் சூழப்பட்டது. 7 விதமான அணுக்கள் இருக்கிறது. வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, பிரமானு, விபுவனு, அணு. இந்த 7 விதமான அணுக்கள் கூட்டு சேர்க்கை எப்பொழுது இயங்குகின்ற பொருளாக மாறுகிறது, இயங்காத பொருளாக மாறுகிறது என்பது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணும். ஆன்மா என்று வந்து ஆன்மா உயிரெடுக்கின்ற பொழுது இந்த அணுக்களுடைய கூட்டு சேர்க்கையானது இயங்கும். ஆன்மா இல்லாமல் உயிர் அங்கே தோன்றாமல் அணுக்களானது உருவத்தை படைக்கவும் முடியாது, உருவத்தை இயக்கவும் முடியாது. அப்போ எல்லா உயிர்களிலும் என்ன இருக்கிறது? ஆன்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இரண்டையும் இயக்குவதற்கு ஒரு பாடி தேவைப்படுகிறது. உடம்பு இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை என்றால் கடவுள் இல்லை. அப்ப உடம்பு தேவை, உடம்பை இயக்க உயிர் தேவை, உயிரை இயக்க ஆன்மா தேவை, ஆன்மாவை இயக்க ஆண்டவர் தேவை. எப்படி நாம் தெரிந்து கொள்வது? இதை
இதுவரையிலே எந்த மதங்களும் இதை சொல்லவில்லையே. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்பதற்கு வள்ளலார் பதில் சொல்லுகிறார். மனிதர்களே, இதுவரையில் இருந்தது போல் அறிவு இல்லாமல் இனிமேல் வாழாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள். நீர் வேறு நான் வேறு அல்ல. நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ, நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ, சார்புறவை அருளமுதம் தந்து என தன்மேல் ஏற்றி ஏறுறவை விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக் கழித்த பதியை ஓர் உறவு என்று போற்றி மகிழ்ந்திடுவில் உள்ளவேளாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தேனார். எப்படி தெரிந்து கொள்வது? போட்டார் ஒரு கூடு. அத்தனை அற்புதமான பாடல். கடவுள் எங்கே இருக்கிறார் சொல்லுகிறார் வள்ளலார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகரம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. இறைவன் எங்கே இருக்கிறார்? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து உயிர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்டவனை நான் வணங்குகிறேன் என்று சொன்னார் வள்ளலார். இதைத்தான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுகிறது. சுத்த சன்மார்க்கம் சொல்லுவது ஒளி ஒன்றே அந்த பகிரண்டமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது. கடவுள் உருவமாக இல்லை, ஜடமாக இல்லை, அருள் ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அருள் ஆற்றல் படைத்த கடவுள் எங்கே இருக்கிறார்? இதுவரையும் யாரும் சொல்லவில்லை. வள்ளலார் சொல்லுகிறார், ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகடல் பல கோடி ஈசனண்டம் சதாசிவன் அண்டம் என் நிறைந்த சத்தவரம் சீரண்டம் என் புகழ்வேன். உருபுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊழ செய்ய அவன் அடி நின்று நடனமிடு ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. கடவுள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார் வள்ளலார். இதுவரையில் உலக வரலாற்றில் கடவுளை கண்டவர் இல்லை. ஏகதேசம் தத்துவங்களாக கண்டிருக்கிறார்கள், உணர்வு பூர்வமாக யோசித்திருக்கிறார்கள், உணர்வு பூர்வமாக சிந்தித்திருக்கிறார்கள். கண்ணால் கண்ட வரலாறு உலகத்தில் யாரும் இல்லை. வள்ளலார் தான் சொல்லுகிறார், கடல் கடந்தேன் கரை அடைந்தேன் கண்டு கொண்டேன் கோவில் கனவு திறந்திட பெற்றேன். காட்சியெல்லாம் கண்டேன் உடற்குழுந்தேன் உயிர் கிழந்தேன் உள்ளவெல்லாம் தலைத்தேன். உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவராய் நிறைந்தேன். இடகவிக்கும் சித்தியலாம் என்பசம் ஒங்கிடவே இத்தனையும் பெற்றே நான் திருச்சிற்றம்பலமே. பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் பலம் தருமேன் உலந்தனிலே கடந்து நிறைந்தருவேன். காட்டையெல்லாம் கடந்து உனது நாட்டை அடைந்து கடிநகர் பொன் மதில் காட்சி கண்குளிரக் கண்டேன். கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன். கோயிலின் மேல் வாயிலிலே குறைகளெல்லாம் தவிர்த்தேன். சேட்டை அற்று கருவியலாம் என்பசம் நின்றிடவே சித்தியலாம் பெற்றே நான் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம் என்பது என்ன? நீங்கள் பார்க்கும் திருச்சிற்றம்பலம் அல்ல, நீங்கள் சொல்லும் திருச்சிற்றம்பலம் அல்ல. அம்பலம் என்பது ஒன்றும் இல்லாதது, எந்த தொடர்பும் இல்லாமல் தன்னை தானே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் அம்பலம். அந்த அம்பலத்திற்கு பெயர் வள்ளலார் என்ன பெற்ற வச்சாரு? அருட்பெருவெளி என்று வச்சார். ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் அருட்பெருவெளி, அருள் நிறைந்த பெருவெளின்னு பேரு. அங்கே பூத அணுக்கள் கிடையாது. நாம் வாழக்கூடிய இடங்களிலே பஞ்சபூத அணுக்கள்
முன்னை சொல்லிய 7 விதமான அணுக்கள் இங்க உண்டு. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்திலே பஞ்சபூத அணுக்கள் கிடையாது, அசுத்த அணுக்கள் கிடையாது, விஷ அணுக்கள் கிடையாது, பூத அணுக்கள் கிடையாது. அங்க இருப்பது முழுவதுமே அருள் அணுக்கள். அதனால்தான் அதுக்கு அருள் பெரும் ஜோதின்னு பேர் வச்சார். அங்க என்ன இருக்கிறது? அருள் நிறைந்திருக்கிறது. அருள் என்ன கொடுக்கும்? ஒளியைத்தான் கொடுக்கும். அதனால அதுக்கு பெரிய ஜோதி, பெரும் ஜோதின்னு பேர் வச்சார். அருள் பெரும் ஜோதி. அது என்ன பண்ணுதா? தனி பெரும் கருணையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஈக்குவல் கருணை உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. அதனாலதான் அதுக்கு தனி பெரும் கருணைன்னு பேர் வச்சார் வள்ளலார். அதோடு நிறுத்தினாரா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. 4 வார்த்தையை போடுறார். அருட்பெருஞ்சோதி, இன்னொரு அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இது என்ன சார் 4? இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம உடம்ப 4ஆ பிரிச்சார். உடம்ப 4ஆ பிரிச்சார். உடம்பு 4 என்ன? அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அப்ப புறத்திலிருந்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அதுக்கு பேரு இந்திரியங்களும் கரணங்களும் பேரு. தனிப்பெரும் கருணை ஜீவன். அருட்பெருஞ்சோதி தான் ஆன்மா. ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது தனிப்பெரும் கருணையால் உயிரெடுத்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி என்ற புறம், புறப்புறம் என்ற அணுக்களை கூட்டு சேர்த்து தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நாம் சொல்லும் கடவுள் அல்ல, நாம் வணங்கும் கடவுள்கள் அல்ல. இது இன்று நேற்றல்ல, பல கோடி ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வள்ளலார் சொல்லிய கடவுளுக்கு உருவம் இருக்கா? என்ன உருவம்? ஒளிதான் உருவம். அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், கடவுள் எப்படி இருக்கார்? 1 மலார் 2 மலார் 1 2 மாலார், அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் உலார், யாவும் அலார், யாவும் இலார், யாவும் ஒன்றுரு தாமாகி நின்றார். அவர்தான் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டி. அவருக்கு பாசங்கள் இருக்கிறதா? மனைவி மக்கள் இருக்கிறதா? குடும்பங்கள் இருக்கிறதா? இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கமில்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், என்றொரு ஒன்றொரு தாமாகி நின்றார். திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டேன். அந்த ஒரு தெய்வம் தான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை உலக மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் சத்திய ஞான சபையை கண்டினார் வள்ளலார் வடலூரிலே. அங்கே உருவ வழிபாடு கிடையாது, ஒளி வழிபாடு. உருவ வழிபாட்டினால் என்ன லாபம், ஒளி வழிபாட்டினால் என்ன நன்மை, லாப நஷ்டம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உருவ வழிபாடு இதுவரையிலே பல்லாயிரம் ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம், வணங்கி கொண்டு வருகிறோம். திடீர் என்று வள்ளலார் ஒளி வழிபாட்டை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்ப ஒளி வழிபாட்டினால் என்ன லாபம், குரு வழிபாட்டினால் என்ன லாப நஷ்டம்? இங்கதான் வள்ளலார் அழகா சொல்றார். அதுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது 4லயும் நன்னா அங்க 16 படித்தரங்கள் இருக்கு.
நமக்கு சரியை தெரியும், கிரியை தெரியும். யோகம் வந்து சித்தர்களுக்கு தெரியும். ஞானம் வந்து யாருக்காவது தெரியுமானா யாருக்குமே தெரியாது. 16 படித்தரங்கள் இருக்குது, தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியை கிரி என்பது உலக மக்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். யோகம் சித்தர்களுக்கெல்லாம் தெரியும். ஞானம் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது 16வது அல்ல, அதுக்கு பேரு ஞானத்தில் ஞானம்னு பேரு. ஞானத்தில் ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உடம்பில் இருந்து ஞானம், ஞானத்தில் ஞானம் கிடைக்காது. இந்த உடம்பு ஒளிதேகமாக மாறினால் மட்டும்தான் இறைவனை காண முடியும். மரணம் அடைந்தால் காண முடியாது, மரணம் அடையாமல் இருந்தாலும் காண முடியாது. இதைத்தான் வள்ளலார் தெளிவுபடுத்துகிறார். என்ன? இறந்தால் பிறப்புண்டு, இறக்காமல் இருப்பதற்கு பெயர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. ஏன்னா இந்த நாட்டில் ரொம்ப காலமா இருக்குது. எப்படி? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது புதிதன்றோ என்றும் உளதால் இந்த நோவை நீக்குவது யாரால் முடியும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டுமே முடியும், மற்ற தெய்வங்களால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாங்க. அப்ப மனிதன் லாபத்துக்காக தான் வாழ்றான், நஷ்டத்துக்கு யாருமே வாழ்றதில்லை. என்ன லாபத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? பொருள் லாபத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே பொருள் லாபம் கிடைக்குது. ஆனா அந்த பொருள்னால நிம்மதி இருக்கா? அந்த பொருள்னால உங்களை உயிரை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. அப்ப பொருள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நீங்கள் கொண்டு சொல்வதற்கு அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. இந்த உலகத்தையே நீ ஆண்டு கொண்டிருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் உனக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, உனக்கு மரணம் வந்துவிட்டால் நீ ஒரு துரும்பு கூட எடுத்து செல்வதற்கு இயற்கை சட்டத்தில் இடம் கிடையாது. அப்ப இயற்கை சட்டத்தில் இடம் கொடுப்பது ஒரே ஒன்றுக்கு மட்டும்தான் சட்டத்தில் இடம் உண்டு. அதற்கு பெயர் தான் அருள். அந்த அருளை எடுத்து செல்வதற்கு சட்டத்தில் தடுப்பதற்கு இடம் கிடையாது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் முதலிலே, மக்களே உடம்பை நீங்கள் பாதுகாக்க தெரிந்து கொள்ளுங்கள். உடம்பூறு வகை அறியி, உயிர் வகையை அறியி, உடல் மறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்தி, மனமுகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடமுறை என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சாவீரே. உடம்புக்குள் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ளாமல் நீ மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றாயே. நீ மரணம் அடைகின்ற பொழுது உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரானது, ஆன்மாவானது என்ன துடி துடித்து வெளியே செல்லும் தெரியுமா? இதற்கு நீ ஆளாகலாமா? மனிதன் உயர்ந்த அறிவு படைத்தவன். நமது அன்பர்கள் சொன்னார்களே, அறிவு உள்ளவன். அறிவு எங்கே இருக்கிறது? ஆன்மாவில் இருக்கிறது. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. நான் புத்தியும் ஆன்மா அறிவையும் குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்கள் மனதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கப்புறம் ஜீவன். 4வது அகத்தில் இருப்பதான் ஆன்மா. ஆன்மாவுக்குள்ளதான் அறிவு இருக்கு. எவன் ஒருவன் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறிவை தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் மனிதன். அறிவு தெரிந்தவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்ல அறிவுக்கு தெரியாது. புத்திக்கு பொய்யும் சொல்லும், மெய்யும் சொல்லும். அதுக்கு பேர் தான் புத்தி. நம்ம அறிவு அறிவு என்கிறோம். அறிவு இறைவனுடைய அறியாமையில் இருக்கிறது.
ஆன்மாவினுடைய அருகாமையில் இருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது என்னடித்தாயே. தெருளாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அறிவு எங்கே இருக்கிறது? ஆன்மாவிடத்திலே இருக்கிறது. நீ அறிவை கொண்டு அறிவை தேட வேண்டுமே தவிர பொருளை கொண்டு அறிவை தேட முடியாது. புத்தியை கொண்டு அறிவை தேட முடியாது. அப்ப அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுது என்ன தெரியுதா? அருள் என்னன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் அருள் என்ன 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 தன்மையில் அது இருக்கிறது. அங்க அருள்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதுவும் ஒரு திரவம் தான். அருள் என்பதும் ஒரு திரவ பொருள். அந்த அருள் ஆன்மாவும் இறைவனும் சேருகின்ற பொழுதுதான் சுரக்கும். அது வெளியா அருள் சுரக்காது. யார் யார் சேரணும்? ஆன்மாவும் இறைவனும் சேரணும். ஒன்றோட ஒன்று இணைந்தால் அங்கே அருள் சுரக்கும். நம்மளுக்கு என்ன சுரக்குது? உணவினால் சுக்கிலம் சுரக்கிறது. இதுவும் திரவம் தான், அதுவும் திரவம் தான். இதிலே ஜீவன் உருவாகிறது, அதிலே ஆண்டவர் உருவாகுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறிவும் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது அருள் என்ன என்பது தெரியும். அதற்கு பிறகு என்ன சொல்றார் வள்ளலார்? அருளினை அருளாலே அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அதுக்கு பேர் தான் திருவருள் நடனம். ஆக்ஷன் பேரு. ஆக்ஷன் தான் என்ன? இயக்கம்னு பேரு. அந்த இயக்கத்துக்கு பேர் தான் அருள் நடனம்னு பேரு. அதனால்தான் நடராஜர் சிலையை நம்ம வச்சிருப்பாங்க ஆடுற மாதிரி. இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது, எந்த வழியில் பெற்றுக்கொள்வது என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுகிறது. கருணையினால் மட்டும்தான் அருளை பெற முடியுமே தவிர வேற வழியால் பெற முடியாது. கருணை ஒன்றே வடிவாகி பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தவிர்க்கும் நல் வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். ஏனென்றால் கருணையினால் தான் ஆன்மா நெகிழ்ச்சி அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, உருக்கம் அடைகிறது. பக்தியினால் என்ன அடைகிறது? ஆலய வழிபாட்டுகளே சென்று நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய உடம்பிலே என்ன மகிழ்ச்சி அடைகிறது என்றால் மன மகிழ்ச்சி அடைகிறது. மன மகிழ்ச்சி அடைகிறது, மன நெகிழ்ச்சி அடைகிறது, மன உருக்கம் அடைகிறது. இது பக்தி. இது வீட்டுக்கு போனோடனே ஆப்சென்ட் ஆயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி என்பது நிலைத்திருப்பது. இந்த நிலையான ஒரு சூழலை உருவாக்குவதுதான் வள்ளலார் சொல்லிய ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அருள் என்ற சுரப்பி சுரக்கும். அதுக்கு பேர் தான் சாவின்னு பேரு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார் வள்ளலார். ஜீவகாருண்யத்தினால் எது கிடைக்கிறது? அருள் கிடைக்கிறது. அந்த அருளுக்கு பேர் தான் சாவின்னு பேர். இந்த சாவி எடுத்தாதான் கடவுளுடைய கதவை திறக்க முடியும். கோட்டை, இறைவன் இருக்கக்கூடிய கோட்டை லாக் பண்ணிருக்கு, பூட்டு போட்டு இருக்கு. அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். சாவி யாருகிட்ட இருக்கு?
ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரி கையில தான் கிடைக்கின்றார் வள்ளலார். அப்ப ஜீவகாருண்யம் உள்ளவங்களுக்கு என்ன பேர் வச்சார் வள்ளலார்? தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவரே. சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தயவு என்பது அங்கே உருவாகும். தயவு உருவாகினால் அன்பு தன்னைத்தானே விளக்கம் அடையும். தயவும் அன்பும் விளக்கம் அடைகின்ற பொழுது கருணை என்பது முழுமை அடைகிறது. அப்போ கருணைக்குள்ள என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. இத்தனையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் கருணை. இதான் கடவுளுடைய தன்மை. அதனால்தான் அவருக்கு தனிப்பெருங்கருணைன்னு பேர். தனிப்பெருங்கருணையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்ளாத வரையில் நம்முடைய வாழ்க்கை சூனியம்தான். இதற்குத்தான் வள்ளலார் மெய்ப்பொருள் உண்மை என்பதை விளக்குகிறார். மெய்ப்பொருள் என்பது இறைவனை குறிப்பது. இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்கள் உழைப்பால் வரக்கூடிய ஊதியத்தை பசியால் வருதுகின்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஆன்மாவில் இருந்து அன்பும் அருளும் தானாக வெளிப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்குன்றார். நீங்க போய் அதை விளக்க வேண்டியதில்லை. ஜீவகாருண்யம் மறைகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானாக மறையும். ஏன் சார் இது தானாக வரணும், தானா மறையணும்? தானாக மறைந்தால் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஜீவகாருண்யம் விளங்கி அன்பும் வரும் அறிவும் விளங்குகின்ற பொழுது துன்பங்கள் எல்லாம் விலகிக் கொண்டே இருக்கும். துன்பம் விலக வேண்டுமா, துன்பம் சூழ வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். இதைத்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக, அழுத்தமாக, தெள்ள தெளிவாக, எளிய தமிழில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவுபடுத்தினார். அவர் எப்படிப்பட்டவரா? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமாக இருப்பவர். அவருக்கு நிலை யாராவது இருக்கார்களா? இல்லை. எளிய தமிழ் தினமும் பாடணும். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். தனக்கு நிகர் என்பது அங்க கிடையாது. இதுதான் உண்மை தெய்வம்னு வள்ளலார் சொன்னார். கற்பனை தெய்வம் அல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது இயற்கை உண்மை தனிப்பெரும்பதின்னு போட்டார். இயற்கை உண்மை தனிப்பெரும்பதி என்பவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளிதான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. அப்ப வழிபாடுன்னா என்ன? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. உனக்கு ஒரு துன்பம் வருகிறது, துன்பம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று தேவையில்லாத பொருளை விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிந்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதாக ஒரு விரதம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக துன்பம், துயரம், அச்சம், பயம் உங்க இல்லத்தை விட்டு வெளியே பறந்து விடும். இதான் வழிபாடு. இந்த சபையில என்ன வழிபாடு? ஒளி வழிபாடு. புற வழிபாடு என்ன? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன? பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. ஏனால் பசி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி. இந்த உபகார கருவியை யார் நீக்குகின்றார்களோ அவரிடத்திலே இறைவன் வந்து குடிகொள்வார்.
இறைவனை நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் எது தேவை? ஜீவகாருண்யம் தேவை. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு ஜெயவால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சபையை கட்டியிருக்கிறார்கள்? இங்கே வழிபாடு என்ன? ஒளி வழிபாடு. புற வழிபாடு என்ன? ஜீவகாருண்யம். அக வழிபாடு ஒளி வழிபாடு, புற வழிபாடு ஜீவகாருண்யம். இதுதான் சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்னவென்றால், அக வழிபாடு ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு ஒளி வழிபாடு. புற வழிபாடு என்றால் பசித்த ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் புற வழிபாடு. இதை கடைபிடித்தீர்களானால் எவ்வளவு பெரிய துன்பங்களா இருந்தாலும் சரி, நீதிமன்றமே உங்களுக்கு தீர்ப்பளிக்காமல் தவறிவிட்டாலும் சரி, ஜீவகாருண்ய வழிபாடாக ஏற்றுக்கொண்டீர்களானால் வெற்றி நிச்சயம். இதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுவது. இதைத்தான் வடலூர் பெருவெளியிலே வள்ளல் பெருமான் எண்கோண வடிவமாக சத்திய ஞான சபையை கட்டி அங்கே ஒளி வழிபாட்டை வைத்தார். சங்கங்கள் வாயிலாக உலகம் முழுவதும் இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் சங்கம் சபை சாலை அமைக்கப்படுகிறது. ஏன்? இங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும், வறுமை இல்லாமல் வாழ வேண்டும், துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும், துயரம் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமால் வாழ்வதற்கல்ல, இல்ல மற்றவர்கள் கூத்தடிப்பதற்கல்ல, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரே மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற மார்க்கம். அதனால்தான் திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகி சேர்ந்திடுவீரேன். மறுநெறி ஆட்கொண்டு வல்லவ சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல். கருநேறி வீழ்ந்து உடலாதி கலக்கம் அடையாதி கண்மையினால் கருத்துருவித்து உண்மை உரைத்தேனே என்று சொன்னார். இது சும்மா பேசிவிட்டு போவதல்ல, மனித சமுதாயம் உயர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவன் யார் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இறைவன் இடத்திலே நீங்கள் எல்லாம் அருளை பெற்று பெரிய ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சார். மரணத்தை வெல்லும் மார்க்கம். உலகத்துல மரணம் இயற்கைன்னுட்டாங்க. வள்ளலார் வந்துதான் சொன்னார், இயற்கை அல்லது செயற்கைன்னார். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார். மரணம் ஏன் வருகிறது? தவறு செய்வதால் வருகிறது. ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது மரணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இதைத்தான் வள்ளலார் சொன்னார், இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். காலம் நமக்கு குறைவாக இருக்கிறது. காலத்திற்குள்ளே பயிர் செய்ய வேண்டும். அந்த பயிர் என்ன அறுவடையாக இருக்க வேண்டும்? உயிரை காப்பாற்ற வேண்டும், உடம்பை காப்பாற்ற வேண்டும். உடம்பையும் உயிரையும் காப்பாற்றாத லாபம் நமக்கு தேவையில்லாது. இதற்குத்தான் வள்ளலார் லாபம் வேண்டும் லாபம் வேண்டும் தான் சொன்னார். எல்லாம் நஷ்டம் வேணும்னு கேட்டாங்க. வள்ளலார் வந்துதான் ஆசைப்படுங்கள் லாபம் எடுங்கள். உலகத்தில் எந்த ஞானியுமே சொல்லல. அருமின் அருமின் ஆசையை அறவே அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வள்ளலார் ஆசையை விட்டால் ஜடமாயிடுவீங்க. ஆசை வேணும். என்ன ஆசை? நம்மெல்லாம் கூப்பிடுறார். ஆசை உண்டே வம்பினிங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்தி என ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான். எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரியும் திருநாள் இங்குதுவே. மோச உரை என நினைத்து மயங்காதி உலகி
முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. ஆசை வேணும். எதற்கு? ஆன்ம லாபம் கிடைக்கும். ஆசை இருந்தால் என்ன லாபம் கிடைக்கும்? ஆன்ம லாபம் கிடைக்கும். ஆன்ம லாபம் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? தேகம் மாறும், சுத்த தேகமாக மாறும், பிரணவ தேகமாக மாறும், ஞான தேகமாக மாறும். இறுதியிலே கடவுள் நிலையறிந்து அம்மயமாக மாற முடியும். இதுதான் சுத்த சன்மார்க்கம். நிறைய விஷயங்கள், காலங்கள் போதாது. மாதம் மாதம் பேசணும், வார வாரம் பேசணும், ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க நமக்கு என்ன கிடைக்கும்? மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா நம்ம தினமும் இறந்தவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறோம். இறந்தவரை எடுத்திடுமோ ஆற்றுகின்ற உலகி இரவாத பெருமர நீர் ஏன் அடைய மாட்டேன் மறந்திருந்தி பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. இதுக்காகவா வாழ்றோம்? இதுவா வாழ்க்கை? சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மி நீங்கே. பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பேரின்ப பெருவாழ்வு பெற்றிடலாம் விரைந்தே என்று கூறிக்கொண்டு காலம் நேரங்கள் போதாது. நைட்டு 11:30 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு தான் இங்கே வந்தேன். வந்தால் ஏதாவது ஒரு சரக்கு கொடுக்கணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஏதோ வந்தாரு, கதிர்வேல் பேசுறாரு, போயிட்டாருன்றது இருக்கக்கூடாது. கேட்பவர்கள் 10 பேர் திருந்தினா போதும், 10,000 பேராக மாறும், 10 லட்சமாக மாறும், 10 கோடியாக மாறும், உலகம் எங்கும் பரவும். இதுதான் சன்மார்க்கம் செய்யும் நன்மார்க்கம். ஆதலால் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஆரம்பித்திருக்கக்கூடிய சபையானது இன்றோட பார்த்து ரசித்து விட்டு போவதல்ல. நீங்கள் தினமும் வந்து இங்கே ஒளி வழிபாடு செய்ய வேண்டும், சத்விச்சாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஜீவகாருண்ய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவற்றிற்கு எல்லாம் பட்டுக்கோட்டை மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து ஜெயபாலன் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரி ஈராநிதியார் ஜெயபாலன் அவர்களுக்கும் இன்னும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் உறுதுணையாக இருந்து மேன்மேலும் இந்த சபை சாலை சங்கம் வளர்ச்சியடைய பாடுபட வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கு வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அத்தனை குடும்பங்களும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் பெற்று நீடூழி காலம் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவார் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.